Hi guys, welcome back to our channel. கப்புல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவன் எங்கடா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கள் அம்மாவோட சொந்த ஊருக்கு போகிறோம். எங்களோட சொந்த ஊர், எங்கள் அம்மாவோட சொந்த ஊர், எல்லாருக்கும் சொந்த ஊருங்க. அது போகிறனோடனே எங்கள் அம்மா அப்படியே குதூகலமாக ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வரல, நாங்கள் மட்டும் தான் போகிறோம். அப்படியே நீங்கள் பாருங்கள், சும்மா பிரித்து 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 வைக்குதுங்க எல்லாத்தையும். அவங்க சொந்தத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுமா? அதுதான். அது அப்படியே நீங்கள் பாருங்கள். அப்படியே சரி ஒரே கல்லில் 2 மாங்காய் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அப்படியே மேடம் அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன். கப்புல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் அதிசயத்தை பயமாக பிரித்து 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 வச்சுக்கிற. யாருக்குமா பிரித்து வச்சுக்கிற? மகா அண்டா ஒளி செத்துச்சா? அண்டா உள்ள கதையை விட்டு வெளியே அடிக்கல வரணும். அதிரசம் மேடமும் ரெடி ஆயிட்டாங்க. மேடம் மேடம் அவ்வளோதாங்க, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். என் அம்மா தாங்க க்யூட்டாக இருக்காங்க. க்யூட்டாக இருக்காண்ணா. நீ போன மைசூர் பாக்கு, பாறாங்கல் பாக்கு, அதிரசம், முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு ஏதோ கல்யாணம் முடிஞ்சால் அதெல்லாம் கொடுக்கணுமா போயிட்டு, அதெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. அது எந்த டெஸ்டினேஷன் சொல்லிட்டு நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதாங்க. ஏதாச்சும் பேசுமா? உனக்காக தான் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. நீ பேசணுட்டு தான் டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். வெயிட் பண்ணுறாங்க. திருட்டு மொழி, அதே திருட்டு மொழி, திருட்டு பார்வை, அதான் பேச சைக்கு ஏதாளா பேச மாட்டே. இப்போ நீ கண்டென்ட் ஏதாச்சும் கொடுப்பாமா? பேசுமா, பேசு அஞ்சலி, பேசு. சாப்பாடு பரிமாறுறாங்க கொஞ்ச நாளைக்கு. அதான் வீடியோ எடுக்கிறதுனால எல்லாம் தூக்கி போட்டே சாப்பிடு அப்படின்ட்டு போயிடுவா. சரி ஓகேங்க, அப்படியே சாப்பிட்டு காரில் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். செலவோட செலவு அவுட்டிங்னு ஒரு செலவு முடிச்சிடலான்னு பாக்குறேன். எனக்கு அது ஊத்தாது. இன்னைக்கு அது சாப்பிடலாம். கறி குழம்பு சாப்பிட போகிறேன், கறி குழம்பு. சரி ஓகேங்க, பார்க்கலாம். பாய் சொல்லு பாய் சொல்லு. பாய் சொல்லுமாம்மா. பாருமா அஞ்சலி, பாரு அஞ்சலி பாருங்க, அண்டார தலையை ஒட்டிச்சுன்னா வெளியே எடுக்க மாட்டேதுங்க தலைய. ஐயோ. ஹாய் காய்ஸ், என்ன எங்க தான் கூட்டின்னு போறான்னு தெரியல. அதான் வீடியோல கேட்டா சொல்லுவான்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். வீடியோலாம் கேட்டா சொல்ல மாட்டேன். எங்க தான் கூட்டின்னு போற சொல்லு. எங்க தான் கூட்டின்னு போற? சர்ப்ரைஸ். பொண்ணு கடத்திட்டு போறாங்க. சர்ப்ரைஸ். பொண்ணு கடத்திட்டு. இது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா கடத்தின்னு போறேன்னு சொல்லிருக்கலாம். இப்போ லைசன்ஸ் ஹோல்டர்ல. ஆமாங்க, லைசன்ஸ் ஹோல்டர். சரி ஓகேங்க, போவோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வண்டியை. எங்க திருமுல்லை வாயில் தாண்டிட்டோம். இதாங்க சர்ப்ரைஸா? காந்தி மண்டபம். ஆமாங்க, காந்தி மண்டபம் தான் சர்ப்ரைஸ். கல்யாணம் ஆகிட்டு அவன் அனிமூணு எங்கெங்க கூப்பிட்டு போவான். நாய் காந்தி மண்டபம் கூப்பிட்டு வந்துடுவான் பாருங்க தானே. அப்புறங்க காந்தி மண்டபம் வந்துட்டோம். விஜய் சேதுபதி மூவில கேட்பாங்களே ஃபாரின் போறதுக்கு வீசா வாங்குறதுக்கு, பாரிஸ். நீங்க சுத்தி தமிழ்நாட்டை சுத்தி பாத்திருக்கீங்களா?
அந்த மாதிரி தமிழ்நாட்டுல காந்தி மண்டபம் ஏங்க ஸ்னேக் பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லா பார்க்கும் சுற்றி காட்டு கடைசியாக போகலாங்க. கடவுளே கடவுளே கடவுளே. பாருங்க போர்டில் அதான் பஸ்ஸில் போர்டு வச்சு அதே பழக்கம் வந்துச்சுங்க அவளுக்கு. பயம் திடீர்னு போய் பிரேக் அடிப்பேன் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதான் பஸ்ஸில் போர்டு வச்சு மேலே போர்டு பிடிக்கிறா. இப்போ டக்குன்னு ரன்னிங் ஆயிருங்க. அப்போ டக்குன்னு டோர் வந்துட்டு சரி ஓகேங்க. காந்தி மண்டபம் வந்துட்டோம் ஓகேவா. ஆனால் இங்கே போகல, சும்மா அப்படியே எல்லாத்தையும் காட்டுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி காட்டேன், சைதாப்பேட்டை கோர்ட்டு காட்டேன். சைதாப்பேட்டை கோர்ட்டு அவங்க தான் எனக்கே காட்டணும். அவங்க சைதாப்பேட்டை கோர்ட்ல ஃபேமஸுங்க, ஃபேமஸ் அட்வொகேட்டுங்க. அம்பத்தூரா? அம்பத்தூர்ல வந்து நித்யாங்க சொன்னா ஜட்ஜுக்கே தெரியும், ஜட்ஜே அலருவாங்க. அதாங்க காந்தி மண்டபம் இப்படி இருக்கு. காந்தி மண்டபம் தான் எங்கெங்கயோ கூட்டு போறேன்ட்டு நான் எங்க கூட்டு வந்துட்டான். என்ன எங்க கூட்டு வந்து நித்திக்கிற பாத்தியா? அந்த மாதிரி என்ன எங்க கூட்டு வந்து நித்திக்கிற பாத்தியா? அந்த மாதிரி இருக்குங்க. சரி ஓகே. எது அதுவா? கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ. பாண்டிச்சேரி உள்ள பெரிய ஆர்ச் இருக்கு, அந்த மாதிரி இங்க சென்னை கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ. இல்ல இவங்க கவர்மெண்ட் வண்டி ஏத்திட்டு சாரி பாண்ட போயிடுவாங்க. அது கூட கேட்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. மேம்பாலத்துல இந்த வாக்குலயே போதா வண்டி? மேம்பாலத்துல ஏறினுறோம். மேம்பாலம் எல்லாத்தையும் காட்டிட்டேங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டு காட்டேன், ஐடிசி கிராண்ட் சோலா காட்டேன், கத்திப்பாரா பிரிட்ஜி காட்டேன் ஓகேவா. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி காட்டேன், காந்தி மண்டபம் காட்டிட்டேன். அந்த ரோட்லேயே எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் காட்டியாச்சு. அடுத்தது கெனால் பிரிட்ஜ், சென்னையிலே ஃபஸ்ட்டு வந்த இது மெட்ரோ கெனால் பிரிட்ஜ் தான், மெட்ரோ பிரிட்ஜ், அதை காட்ட போகிறேன். அப்புறம் ஐஐடி காட்டிடுறேன். நல்லா ஐஐடி காட்டிடுறேன். ஐஐடி அப்புறம் இங்கே ஒரு லைப்ரரி இருக்குங்க, கவர்மெண்ட் லைப்ரரி அங்கே ஒன்று இருக்குது. கன்னிமாரா இல்லை, கன்னிமாரா ரொம்ப ஓல்டஸ்ட்டு. இது வந்து பெரியாரா கலைஞர் ஏதோ ஒன்று பேர். நீங்கள் படித்து குளிச்சுட்டீங்க, அட்வொகேட் முடிச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க. பாருங்க தாங்க ஐஐடி மெட்ராஸ் பார்த்துக்குங்க. ஐஐடி மெட்ராஸ் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தாங்க கல்யாண பொண்ணு உங்களுக்கு தாங்க ஐஐடி மெட்ராஸுங்க. அது வாங்க கவர்மெண்ட் பஸ் 49 அதையும் காமி. ஆமாங்க, அவளுக்கு எங்கேயுமே தெரியல. ஏர்போர்ட் ரோட காட்டேன், இப்போ போகும்போது ஏர்போர்ட் ஒரு விசிட் காட்ட அடி போயிடுவேன். சரி ஓகேங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே கிண்டி வந்துட்டோம். நெக்ஸ்ட் கெனாலும் வந்தாச்சு. ஆமா, ஒரு கோயில் இருக்கு ரோட்ல, அந்த கோயிலை காட்டுறோம். எங்க கூட்டு போற வச்சுக்கிற பாத்தியா? பாருங்க. சரி ஓகேங்க, கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி பெசன்ட் நகர் பீச்சுக்கு கூட்டு வந்தோம். எந்த டைம்ல கூட்டு வந்திருக்கோம்? உச்சி வெயில்ல கூட்டு வந்துட்டு பீச் நாங்க அதான் பீச்சுக்கு கூட்டு வந்துட்டேன். கடையும் இல்லை, நைட் டைம்ல தான் கடை இருக்கும். நல்லா பிளான் பண்ணி கூட்டு வந்துட்டு கடை தான் சொல்றாங்க. ஏங்க நான் அப்படிதாங்க கூட்டு வருவேன். கருத்து போயிடுவாங்க. இப்படிதான் கூட்டு வருவேன் நான்.
சரியா? அவ்வளோதான், பீச்சை காட்டியாச்சு. இதுதான் பீச், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பீச்சுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். முதல் டாஸ்க் முதல் டாஸ்க் ஒரு பாரு, அவ்வளோதான். வீட்டுக்கு போகும்போது இது நித்யாவா அப்படின்னு கரு ஆல்ரெடி கருப்பு தான் மேக்கப், மொத்தம் மேக்கப்புங்க. அதை பாருங்க, தெரியுது பாருங்க ஷைனிங் பாருங்க, மொத்தம் ஷைனிங்கு. எல்லாமே பாலிஷ். இதை பாருங்க, தெரியுதா இல்லைங்க உங்களுக்கு? பாலிஷ் தெரியுதா? கோட்டிங், எல்லாம் கோட்டிங். இதுதான் நேச்சரு, இது கோட்டிங். இது நடிக்கிறாங்க ஓரா. கோட்டுக்கு போயிட்டு தீஞ்சு போய் வந்தாலும் இதே கலர் தான் இருக்கும், இப்பயும் இதே கலர் தான் இருக்கும். சரி, ஓகே. ஃபைனலி நாங்கள் பீச்சில் ஏமா நாங்கள் ஏதோ போகிற இங்கிலீஷ்மா புதுசாக இது போட்டிருக்காங்க போலங்க. இதை பாருங்க, புதுசாக பீச்செல்லாம் வந்து போயிட்டுருக்கோம், மண்ணே படம் வந்து போயிட்டுருக்கோம். லவ்வர்ஸ்க்கெலாம் இனிமேல் இது ஈஸியாகிடும். பீச்சுக்கு நடந்த மண் இதுவே எல்லாம் ஈஸியாகிடுங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் மாட்டிக்க மாட்டாங்க. இதை பார்க்கறதுக்கு பாண்டிச்சேரி பீச் மாதிரி இருக்குங்க. அதை பாருங்க, இப்படிதான் இருக்குது. இதை பாருங்க, ஃபுல்லாக வுட்டு போட்டுருக்காங்க, வுட்டில் போட்டுருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ கடை இருக்கு பாருங்க. இதை பாருங்க, எவ்வளோ கடை இருக்கு. நான் அதான் கடை இருக்க பக்கம் கூட்டின்னு போறேன். இன்னொன்று என்னன்னா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வரதா இருந்தால் இந்த மாதிரி டைமில் கூட்டின்னு வந்துடுங்க. ஏன்னா பீச்சு காட்டின மாதிரி ஆகிடும். கடைங்களை வெறிக்க பார்த்து போடுறது இங்க தான் உட்கார்றேன், வாங்கிட்டு ஏங்க இந்த வெயில்ல உட்கார போறாங்க பாருங்க. இவ உட்கார போறாங்க வெயில்ல, யாரையும் அடிக்க போற மாதிரி நடந்து போறாங்க. சரி போக, யாரையும் அடிக்க போற மாதிரியா நடக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கா. அப்புறம் ஃபைனலி ஃபர்ஸ்ட் அவுட்டிங். அங்கே ஒரு கப்பல் சிங்கிறா, கெடுத்து விட்டுலாமா? அங்கே ஒரு கப்பல் இல்லைங்க, அங்கே ஒரு கப்பல் சிங்கிறா, கெடுத்து விட்டலாம். அதனால்தான் யார் அப்பா அம்மான்னு பாருங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. இல்லையா? பேசலாம் காட்டில் அசிங்கமாக இருக்கும். அசிங்கமாக போச்சு குமாரின்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகேங்க. இது 1 2 3லாம் தீராங்க, எழுதிறாங்க. காலம் 1 2 3 4 5 6 73 வரையும் இருக்குது. சரி, ஓகே. ஏதாச்சும் சாப்பிட்டா சொல்கிறாங்க. என்னது எங்கள் லோகங்க. என்னது நித்யா ஆசையை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோமா? பீச்சுக்கு கூப்பிட்டாங்க. பெசனர் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டேன். மட் காஃபி குஸ்ட் அடி கிளம்பலாங்க. எல்லாம் ஜோடியா இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம பார்த்தோன்னே இப்போ லவ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு போல. ஜோடியா இருக்கிறாங்க. நித்யா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த லவ்வர்ஸா உட்காந்துக்கிறாங்க, அதை பத்தி நாங்க பீச்சுங்க. நாங்க லவ் பண்ணலங்க, நாங்க அரேஞ்ச் மேரேஜுங்க. அதுதான் ஃபேமிலி மேன் எல்லாருக்கும் சொல்றேன். ஈசிஆர் சைடுல வந்து பிரசாத் சைடு தான் ஒரு பக்கம் போவோம் பீச். அங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க வரைக்கும் இருக்குன்னு வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இவ்வளவு தூரம் வந்துச்சு. செகண்ட் டைம் போகும்போது பீச் அதான் தண்ணி வந்து உள்ள தள்ளி போயிட்டு ஃபுல்லா கல்லு எல்லாம் போட்டுருக்காங்க. நீங்க போனது வந்து அமாவாசை டைம்ல போடுங்க. இல்ல, இது வந்து நார்மல் டைமுக்கு. ஏங்க இதுவும் அமாவாசை மறுநாள் தாங்க. அமாவாசை எப்பவுமே உள்ள தானே போகுது. இங்க மட்டும் எப்படி மேடா இருக்கு பாரு, இப்போ எல்லாம் பள்ளமா இருக்கும் பாரு. மேடா தத்து பாரு, எவ்வளவு தூரம் ஸ்பேஸ் இருக்கு பாரு. அப்போ நார்மல் டைம்ல வந்தோம்னு வச்சுக்கேன், அதோ இது வரையும் தண்ணி வரும். இதோ பாரு, அலை தெரியுதா? இந்த அலை வந்து டிஸ்டன்ஸ் தெரியுதா? உனக்கு தெரியுதா இல்லையா? இதோ பாரு, இது வரையும் நாய் பார்த்துருக்கேன். இது வரையும் வரும் தண்ணி. இது வரையும் தண்ணி வந்ததுதான். ஆமா, அதோ பாருங்க. அமாவாசை டைம்லாம் அப்படிதாங்க. அமாவாசை, பௌர்ணமி. சும்மா தலையாட்டுறதுலாம் ஒய்ஃப் என்ன சொல்ல நம்பணும். நம்ப ப்ரோ. நிழலா. ஏய் வாவ்,
இங்க ஒரே வாவா இருக்குங்க. இதெல்லாம் சொன்னா சீக்கிரம் கூட்டு போக மாட்டேன். உட்கார ஏங்க கரெக்டா 3:16ங்க டைமு. கரெக்டா 3:16. ஈவினிங் டைம். அதுதான் 3:16 எடுத்து வந்து பீச்சில் உட்கார வச்சுட்டு சில்லுன்னு இருக்குதுல்ல. நீங்களே பாருங்க இந்த கிளைமேட்டை பாருங்க. பீச்ல 3:30 மணி ஏதோ உட்கார வச்சுட்டு பைத்தியக்காரா பீச் கிட்ட வந்தா காது சில்லுன்னு வரும். அந்த சில்லு எனக்கு அடியில எரியுதுங்க. மனுஷ ஜென்மம் மனுஷ ஜென்மம் வந்ததானே தெரியும். பீச் காத்து எப்படி இருக்கும், எப்படி சில்லுன்னு இருக்கும். ரோட்ல நார்மலா போனாலே பீச் கிட்ட இருந்தா காத்து நல்லா வரும். அந்த மாதிரி சொல்லு இங்க வந்து அது காத்து நல்லா சொல்லு இத சொல்லு முடியலங்க. நான் உட்காந்து எடிட் பண்றேன். எனக்கு வேலை இருக்குது. எடிட் பண்ணி நான் போஸ்ட் பாக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேங்க. இதுவே உன் எக்ஸாம் தான் நீ விட்டுருவியா பேசுவல அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. எக்ஸ்லாம் இருக்கா வேற. எக்ஸ் ஒய் இசட் எஸ்டி எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்ணோம் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? எல்லாரும் கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க? இல்ல எல்லாம் எப்படி தாலி கட்டுவாங்க? ஓ கிரிஞ்சுங்க. கிரிஞ்சு 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 கிரிஞ்சு. ஐயோ இங்க இருக்கிற லவ்வர்ஸை பார்த்தா கிரிஞ்சாவது இருக்கு. இப்பதான் இல்லாம தெரிஞ்சான். யாரு கூட தெரிஞ்ச இல்லாம தெரிஞ்சான் ஒரு பொண்ணு. கைஸ் நீங்களே பாருங்க, எல்லா லவ்வர்ஸும் வந்தா கிரிஞ்சா ஒண்ணு பண்ணுவாங்க. அதே தாங்க பண்றாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுதுன்னுட்டு ஐயோ புழுகுறாங்க. ஏன்னா அந்த அட்வொகேட் எல்லாருமே இப்படி பொய் சொல்றாங்க. அதுவும் லேடி அட்வொகேட் மட்டும் தாங்க ரொம்ப பொய் சொல்றாங்க. வாட்டர் பாக்கெட்டு போட்டுருக்குதா? ஏங்க நீங்களே பாருங்க, இந்த பொண்ணு இந்தி காட்சி மாதிரி இருக்குதா இல்லையா பாருங்க. திரும்ப ஐயோ இந்தி காட்சி மாதிரியே வரா பாருங்க. இந்தி காட்சியே தான், இந்தி காட்சி தான், அப்படியே இந்தி காட்சி. அவ்வளோதாங்க. சரி ஓகேங்க. லிப்ஸ்டிக் ஈசிட்டு மேல போட்டு இத்தனைக்கும் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஐயோ கிரிஞ்சுங்க. கிரிஞ்சு பண்றான். கிரிஞ்சா பண்றான் என்னமோ. நித்யா மோனிஷாங்க. போட்டு நல்லா தெரியுதுடா நேர்லயோட. ஐயோ ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எண்டிங்லலாம் வெல்கம் பேக் கிடையாது. இல்லை நாங்கள் இப்பயும் வெல்கம் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா காரில் ஆரம்பித்தோம், பெச நகர் அந்த இதெல்லாம் வைப்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அதனால் இதோட இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எங்கள் சின்ன மாமியார் வந்து விருந்து கொடுக்குறாங்களாம். அதை அடுத்த vlog-ல நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அதை ஷூட் தான் போயின்னு இருக்குது. ஓகேவா? நான் சும்மா சாப்பிட தாங்க வந்தேன். உங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது. சும்மா சாப்பிட தான் வந்தோம். சரி ஓகேங்க. இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். பெசன் vlog-ஐ எண்ட் பண்ணிட்டேன். அடுத்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? விடவே மாட்டான் போல நம்மள. விடவே மாட்டான் போல. சரி ஓகேங்க. பார்க்கலாம்.